Hi friends, welcome to TN Max Cam channel, 7th Standard Max, Term 1, Chapter 6, Information Processingல Exercise 6.1ல உள்ள எல்லா கொஷினையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 6.1 பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஸோ இதில் நமக்கு டாமினோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டாமினோ அப்படின்றது ஜாயினிங் ஆஃப் டூ ஸ்கொயர்ஸ் ஆஃப் சைஸ் 1 சென்டிமீட்டர் இன்ட்டு 1 சென்டிமீட்டர் எட்ஜ் டு எட்ஜ். ஓகேவா? ஸோ அப்படின்னா ஸோ 2 ஸ்கொயர் வந்து நமக்கு இந்த மாதிரி எட்ஜில் வந்து அப்படியே கனெக்ட் ஆகியிருக்கும். அது ஹாரிசாண்டலாகவும் இருக்கலாம், இல்லைனா வந்து வெர்டிக்கலாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 ஸ்கொயர்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம டாமினோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரைனோமினோ. ஓகேவா? ஸோ ட்ரைனோமினோ, ட்ரை அப்படின்னா 3 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எப்படி டாமினோ அப்படின்னா 2 ஸ்கொயர்ஸ் வந்து ஜாயிண்டாக இருந்துச்சோ அதே மாதிரி ட்ரைனோமினோ அப்படின்னா 3 ஸ்கொயர்ஸ் வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு இது ஹாரிசாண்டலாக இருக்கலாம், வெர்டிக்கலாக இருக்கலாம், இல்லைனா வந்து இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ எல் மாதிரி ஷேப்பில் மாதிரி இருக்கலாம், ஸோ இந்த மாதிரி இருக்கலாம், ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து ட்ரைனோமினோ தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டெட்ரோமினோஸ். ஓகே, ஸோ டெட்ரோ அப்படின்னா 4 அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து 4 ஸ்கொயர்ஸ் வந்து நமக்கு ஜாயிண்டாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து ஹாரிசாண்டலாக இருக்கலாம், வெர்டிக்கலாக இருக்கலாம், இல்லைனா இந்த டைரக்ஷனில் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டைரக்ஷனில் இருக்கலாம். இப்போ புக்கில் பாருங்கள், நமக்கு நிறைய டெட்ரோமினோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 3 4 ஸ்கொயர் நமக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து டெட்ரோமினோஸ் தான். ஸோ இதுவும் பாருங்கள் 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஸோ இந்த ஷேப்லேயும் நமக்கு கனெக்ட் ஆகிருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு டெட்ரோமினோஸ் தான். ஓகேவா? ஸோ அப்போ 4 ஸ்கொயர்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதை நம்ம டெட்ரோமினோஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸசைஸ் 6.1 பார்க்கலாம், பேஜ் நம்பர் 114. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து a tetromino is a shape of obtained by dash squares together அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் டெட்ரோமினோ அப்படின்னா நமக்கு 4 ஸ்கொயர்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இங்கே ஆன்சர் என்ன வரும்? 4 வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரா எ டெட்ரோமினோ விச் பாசஸ் சிமெட்ரி. ஓகேவா? ஸோ நமக்கு ஒரு டெட்ரோமினோ ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கு சிமெட்ரியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம இந்த ஷேப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, ஒரு ஸ்கொயர் ஷேப்பு, இங்கேயும் சிமெட்ரி லைன் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டெட்ரோமினோ 4 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்டு கொஷின், கம்ப்ளீட் த டேபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு டெட்ரோமினோஸ் ஷேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ரொட்டேஷன் ஆஃப் டெட்ரோமினோஸ் ஷேப்புன்னு சொல்லிட்டு நமக்கு ஷேப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ சில இடத்துல வந்து ஷேப்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம ஷேப்ஸ் வந்து ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு டெட்ரோமினோ ஷேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி வரும். அப்போ 270 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணும்போது நான் இங்கே ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இது அப்படியே இந்த மாதிரி கிடச்சிரும் நமக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 360 டிகிரியில் சேம் அதே ஃபிகரே நமக்கு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்கள். இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் இசட் மாதிரி இருக்குல்ல. ஓகேவா? ஸோ இதை வந்து 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி வரும். ஸோ 180 டிகிரியில் நமக்கு மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 180 டிகிரியில் ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பு கிடைக்கும். சேம் அதே ஃபிகரே கிடைக்கிது பாருங்கள். நெக்ஸ்ட்டு 270 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி நமக்கு ஷேப் கிடைக்கும். 360 டிகிரியில் சேம் அதே ஒரிஜினல் ஃபிகரே நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 180 டிகிரிலையும் 360 டிகிரிலையும் நமக்கு சேம் அதே ஒரிஜினல் ஷேப்பு கிடைக்கிது. ஓகேவா? ஸோ தேர்ட் ஒனில் நமக்கு இன்னொரு டெட்ரோமினஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் 270 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணும்போது இந்த டைரக்ஷனில் போயிடும். ஸோ 360 டிகிரி அப்படிங்கும்போது நமக்கு சேம் ஒரிஜினல் ஷேப்பே கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஷின், ஷேட் த ஃபிகர் கம்ப்ளீட்லி பை யூஸிங் 5 டெட்ரோமினோ ஷேப்ஸ் ஒன்லி ஒன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு இந்த பாக்ஸஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் நம்ம டெட்ரோமினோஸாக ஃபார்ம் பண்ணணும். ஸோ 5 டெட்ரோமினோஸ் வர்ற மாதிரி நமக்கு ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பாக்ஸை வந்து ஒரு வாட்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது இன்னொரு டயக்ராமில் போய் நம்ம ஜாயின் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நான் இங்கே ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து இந்த 4 பாக்ஸஸையும் சேர்த்து நான் ஒரு டெட்ரோமினஸாக மாற்றிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு கலர் எடுக்கலாம். ஸோ இன்னொரு கலர் வந்து
ஸோ இது இந்த 4 பாக்ஸஸையும் சேர்த்து நம்ம ஒரு டெட்ரோமினோஸாக மாற்றிடலாம். ஸோ மேலே உள்ள இந்த பாக்ஸு அப்புறம் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு டெட்ரோமினோஸ் ஆக்கிடலாம். 1 2 3 4 பாக்ஸ் இருக்கா? ஸோ ஓகே, ஒரு டெட்ரோமினோஸுக்கும் நீங்கள் ஒரு கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் இந்த 4 பாக்ஸஸையும் சேர்த்து டெட்ரோமினோஸ் ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நீங்களும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர்ஸை வச்சு கலர் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 ஓகேவா? ஸோ இங்கே நான் டெட்ரோமினோஸ் ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதுவுமே வந்து ஒரு டெட்ரோமினோஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த 4 ஸ்கொயர் பாக்ஸஸை நான் வந்து ஷேட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 2 3 4 இது வந்து ஒரு டெட்ரோமினோஸ். ஸோ ரிமைனிங் உள்ளது பாருங்கள், நமக்கு கிளியராக தெரியுது பார்த்தீங்களா? ஓகேவா? ஸோ அது எல்லோ கலர்லேயே இருக்கட்டும், இல்லைனா வந்து க்ரீன் கலர் கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு டெட்ரோமினோ. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு டோட்டலாக ஸோ இது வந்து ஒரு டெட்ரோமினோ 1, இது வந்து டெட்ரோமினோ 2, இது வந்து டெட்ரோமினோ 3, ஸோ இது வந்து டெட்ரோமினோ 4, இது டெட்ரோமினோ 5. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கலர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். 5th கொஷின், யூஸிங் த கிவன் டெட்ரோமினோ ஷேடட் இன்டூ 2 டிஃப்ரெண்ட் வேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு இந்த டிஃப்ரெண்ட் வேஸ் ஷேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத காமிச்சிருக்காங்களா? ஸோ கீழே பாருங்கள், ஃபில் த கிரிட் இன் சச் வே தட் no 2 adjacent boxes have the same color அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே நமக்கு அது குட்டியாக பாக்ஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதுதான் நமக்கு கிரிட்டு. ஸோ இதில் நமக்கு 2 வேஸஸில் கலர் வந்து ஷேட் பண்ணலாம். எப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு கிரிட்டில் நான் டார்க்காக ஸ்பேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா செகண்ட் கிரிட்டை நான் அப்படியே வந்து லைட்டாக விட்டுறணும். அதுக்கப்புறம் தேர்டு கிரிட்டை வந்து அது மாதிரி ஒன்று விட்டு ஒன்று ஷேட் டார்க்காக ஷேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இல்லைன்னா நான் இது செகண்ட் பார்ட்டை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஷேட் பண்ணக்கூடாது, செகண்ட் ஒன்றுக்கு ஷேட் பண்ணணும், தேர்டு ஒன்றுக்கு ஷேட் பண்ணக்கூடாது, ஃபோர்த்து ஒன்றுக்கு. இதுவும் அதே மாதிரி தான், ஒன்று விட்டு ஒன்று தான். ஓகேவா? ஸோ நான் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒன்றில் டார்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த ஷேப் மாதிரி நான் இங்கே ட்ரா பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், ஸோ இதுக்கு நான் ஷேட் பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் ஒன்றுக்கு நான் ஷேட் பண்ணக்கூடாது, அப்புறம் தேர்டு ஒன்றுக்கு நான் ஷேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக ஒன்று விட்டு ஒன்று ஷேட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இப்போ ஷேட் பண்ணும்போது பாருங்கள், ஸோ இங்கே நமக்கு வராது. நெக்ஸ்ட் நம்ம இங்கே போய் ஷேட் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நோ 2 adjacent boxes have the same color. ஓகேவா? adjacent பாக்ஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் பாக்ஸ், அடுத்தடுத்த பாக்ஸ் வந்து சேர்ந்தாப்பில் வந்து கலர் வரக்கூடாது அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட் வரும்போது நம்ம இந்த பாக்ஸில் கலர் பண்ணக்கூடாது, இந்த பாக்ஸில் வந்து நம்ம இந்த மாதிரி கலர் பண்ணணும். ஸோ இதே மாதிரி சேம் நம்ம ஒன்று விட்டு ஒன்று, ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸை வந்து நீங்கள் ஷேட் பண்ணிட்டே வாங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வேணுமானாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு செஸ் போர்டு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி அழகாக கலர் ஷேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒன்று விட்டு ஒன்று ஃபுல் பாக்ஸஸையும் இந்த மாதிரி நீங்கள் ஷேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கிடைக்கும். நமக்கு டெட்ரோமினஸ் எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு? ஸோ இந்த 4 கிரிட்டையும் பாருங்கள், இது வந்து ஒரு டெட்ரோமினஸ். ஓகேவா? நான் கலர் பண்ணியிருக்கேன், அதனால் தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ 1 2 3 4 அதே மாதிரி கீழே இங்கே, ஸோ இது வந்து நமக்கு ஒரு டெட்ரோமினஸ் தான், 1 2 3 4. ஓகேவா? ஸோ அதே மாதிரி மேலே இங்கே இதுவும் வந்து ஒரு டெட்ரோமினஸ் தான். இந்த மாதிரி நம்ம டெட்ரோமினஸை நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 6th கொஷின், மேட்ச் த டெட்ரோமினோஸ் ஆஃப் த சேம் டைப் அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங் தான், ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ எல்லாமே நமக்கு டெட்ரோமினோஸ் தான். ஸோ இதே மாதிரியான ஷேப் நமக்கு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர் இதுதான். நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன் நம்பர் 1 நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைனா வந்து இந்த மாதிரி நீங்கள் லைன் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ இங்கே பாருங்கள் டீ மாதிரி இருக்கா? ஸோ இது வந்து நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இது ஆப்ஷன் நம்பர் 2க்கு வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே Z மாதிரி இருக்கா? ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு ஃபஸ்ட் ஒனில் இருக்குது பாருங்க, இது வந்து ஆப்ஷன் நம்பர் 3க்கு வந்துடும். ஓகே. ஸோ லாஸ்ட் ஒன் வந்து இங்கே ஹாரிசாண்டலாக கொடுத்துருக்காங்க, இங்கே வெர்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நமக்கு 4th ஒன்னுக்கு வந்துடும். எக்ஸைஸ் 6.1ல லாஸ்ட் 7th கொஷின், யூஸிங் த கிவன் டெட்ரோமினோஸ் வித் நம்பர்ஸ் கம்ப்ளீட் த 4x4 மேஜிக் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு வந்து 4x4 ஒரு மேஜிக் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா? ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு 4 டெட்ரோமினோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெட்ரோமினோஸை நம்பர்ஸை யூஸ் பண்ணியே இங்கே நமக்கு ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு இங்கே ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ
ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த டெட்ரோமினோ எடுக்கிறேன். ஸோ இந்த டெட்ரோமினோ வந்து நான் 16, 5, 9 சென்டரில் வந்து இங்கே 10ன்னு போட்டுறேன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த டெட்ரோமினோவை நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு கலர் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து நம்ம இந்த 3, 2, 13, 11 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 3, 2, 13, 11 ஓகேவா? ஸோ இப்போ இந்த டெட்ரோமினோவை நான் இங்கே யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் இந்த டெட்ரோமினோவை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அப்போ 8, 12, 1, 14 ஓகேவா? ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? ஸோ லாஸ்ட் நமக்கு ரிமைண்டர் இருக்கிறது வந்து இது மட்டும்தான். ஸோ இதை வந்து நம்ம அழகாக இந்த இடத்துல எழுதிடலாம் பாருங்கள். 6, 7, 4, 15 ஓகேவா? ஸோ அப்போ எல்லா டெட்ராமினாஸையும் நம்ம இந்த 4x4 மேஜிக் ஸ்கொயரில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக தானமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்த எக்ஸசைஸில் நம்ம பார்க்கலாம்.